எந்த எந்த தலங்களிலும் இல்லாத நிலையிலே சொன்னதை வந்து செஞ்சு அமைக்கக்கூடிய இடம். இது வந்து இந்த குரலி வித்தை கிடையாது. அது என்னது, இந்த வருது அந்த வருதுன்னு ஒருத்தன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பானே, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடம் கிடையாது. நாராயண பெருமானை கூப்பிட்டோம், வந்து பேசியிருக்காரு. அதுக்கடுத்து எல்லாம் அவருக்குள்ளே இருந்து கணங்கள்லாம் பேசியிருந்தாலும் அகத்திய பெருமானை வந்து அவருக்குள்ளே இருந்து கூப்பிடும். அரும் சபை அமர்ந்தவனே போற்றி, அற்புத சபை அமர்ந்தவனே போற்றி, ஆற்றல் மிகும் சபை அமர்ந்தவனே போற்றி, அதிசயம் நிகழ் சபை அமர்ந்தவனே போற்றி, அபூர்வ மகா ஆற்றலாய் அமர்ந்தவனே போற்றி, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று கொடுத்தவனே போற்றி, ஆதியாய் அமர்ந்தவனே, அந்தமாய் அமர்ந்தவனே, அண்ட சராசரமாய் அமர்ந்தவனே, அண்டமாலும் சிவத்துக்குள் சிவமாய் அமர்ந்த பேராற்றலே, பெருங்கருணை வடிவமே, ஆசானே, அப்பனே, ஐயனே, அகத்தியனே, வருக வருக என வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்கள் கூட நவகோடி சித்தர்கள் கூடியிருக்க, புனித நதியெல்லாம் உள்வர புண்ணிய சீலனே, 7 கடல் உண்டு 7 உலகம் ஆளுகின்ற எழில் மிகும் சித்தனே, வருக 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 என திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து, அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக, ஜெகமாலும் ஜெகப்பிரபஞ்ச மகா சபை கொடுத்தவனே வருக, ஜெகதீசனை அழைத்து அமர வைத்தவனே வருக வருக, ஜெகதீசனாய் அமர்ந்தவனே வருக வருக, ஜெகதீசனை நூலாய் பெற்று கொடுத்தவனே அகதீஷா வருக 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 என, ஆசானை, அப்பனை, ஐயனை, மகத்துவம் மிக்கவனை, மகாசபை கொடுத்தவனை, மகத்துவம் மிக்க அகத்திய பெருமானே வருக வருக என திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து மலர் தூவி மரியாதை செய்து, அற்புத நாத வெள்ளத்திற்கு ஊடாக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, அகத்தியமே வருக என்ற அற்புதமான நிலைகள் 14 லோகங்களும் திருப்பதாகை மூலமாக இயல்பு கொடிமரம் மூலம் பறை சாற்றி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச மகா சபைதனை தர்ம யுகம் படைத்து கொண்டிருக்கின்ற படைத்து விட்ட அதிசய அபூர்வ பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை வடிவமைத்த அகத்தியமே ஜெகத்தியமே வருக வருக. ஓம் அகதீஷாய நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமோ நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பன்னிரு பெருமகா நிலைகளின் உயர் தவ வடிவமாய் 63 நிலைகளின் தாரக நிலை கொண்டவனை கண்டவன் வடிவமாய், உயர் சபை இதுவென்று அமர்ந்து தவம் கண்ட கணங்களின் தச கணங்களின் தாரக நிலையாய் அமர்ந்தவன் திருவடி தொட்டு வணங்கி அவன் அருளால் அவன் அடி வணங்கி யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர் சபை உன்னத சபை இறை மங்கள நந்தி அமர்ந்த சபை என்று உரைத்து கொண்டிருக்கும் சித்தனே, அத்துணை கணங்களின் அருள் வடிவ நிலையாய், சபையின் உயர்நிலை கொண்ட வடிவாய், ஆற்றல் கொண்ட தவ வடிவாய், 14 லோகங்களும் காணும் வடிவாய், அருள் திருப்பார் கடல்தனில் அமர்ந்து அவதார நிலைதனை தடுத்த வடிவாய், அவ்வடிவத்தின் உச்சகட்ட பேராற்றல் எங்கிருந்து எழுந்தது? 11,000 முகமாக தவம் கண்ட ஆற்றல் கொண்ட கங்கா நதிநீரின் வடிவாய் அமர்ந்த சபை ஆசானை அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. உயர் சபையின் உன்னத சபையின் ஆற்றல் எவனுக்குள் உள்ளது என்று தேடி அவ்வாற்றல் அமர்ந்திருக்கும் அவனை
படிப்படியாக உணர்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு ஏற்ற நிலை கொண்ட மாற்றம் காண இவனை ஏற்றுக்கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய இறை பெருமகா சூட்சமம் எங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது? அது சூட்சம நூல் அமர்ந்த தலமதிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நடைபெறுகின்ற சூட்சமத்தில் இயல்பாய் வந்து கலந்திருக்கும் சீடர்களே உங்களோடு கலந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கலந்து அமர்ந்த அகத்தியன் அத்துணை கணங்களையும் அழைத்து வந்து அமர வைத்து தங்களோடு கலக்க வைத்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தவம் காணும் சபைதனிலே ஆற்றல் கொண்ட 11ஆம் நாள் திதி திருவிழா கண்ட சித்தனோடு இணை நிலைகான் சீடர்களே உயர்நிலை இதுவே என்று உரைக்க உரைக்க இவன் உரைத்த உரைதனை பிரபஞ்சம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உற்ற நிலை உய்ய நிலை உயர்நிலை எவனுக்கு நிலை உய்ய வேண்டும் என்கின்ற அவன் வினை பணி செய்கின்றதோ அவன் இயல்பிலும் சூட்சமத்திலும் பணி செய்கின்றான் சபையோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பணி செய்யும் சீடர்களே நாடு நகரம் தாண்டி அமர்ந்து உற்று நோக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் எம் செல்வங்களின் அற்புத தவநிலை கொண்ட ஆசியோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம்மோடு தவம் கண்ட சித்தனோடு இணைநிலைகால் தவம் கொண்ட சீடர்களே இது இறைதான் அமர்ந்துரைக்கும் உரை என்ற அற்புத அருள்நிலை உண்மை நிலை ஊர்ஜித நிலை உயர்நிலை சரணாகதி கொண்ட சீடர்களே அகத்தியன் வணங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்களை அகத்தியன் வணங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தலை வணங்கும் சபைதனை தலை வணங்கும் சிரம் தாழ்த்தி வணங்கும் மண்டியிட்டு வணங்கும் என்னும் நிலையை எடுத்துக்காட்டாய் ஊர்ஜிதம் செய்த சபை எம் சிவமகா வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுபோல் எங்கும் உரைக்க இயலுமோ என்று வினவினான் சித்தன். ஆற்றலதை வழங்குகின்றோம், ஆற்றலதை பகிர்கின்றோம். அகத்தியன் சிவத்தின் திருவடியிலிருந்து இன்னும் தோண்டி தோண்டி எடுத்து பகிர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனும் இதுபோல் ஆற்றல் கொண்ட சிவசூட்சம இறை நூலாய் கர்ஜிப்பான் யுகம் முழுவதென்றும் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாறு உரைக்கின்ற பொழுது ஏற்றம் நிச்சயம் உண்டு, மாற்றம் நிச்சயம் உண்டு, நிதர்சனமாய் உண்டு. எம் சித்தன் திருவடியில் இருந்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவசித்தனாய் ஏற்றம் கொண்ட உயர் சித்தனாய் உன்னத ஆன்மீக சித்தனாய் இறை சித்தனாய் இறை நிலையை கற்றுக் கொடுக்கும் இறை சித்தனாய் அமர்ந்திருக்கும் சித்தனுக்கு அடியில் இருந்து அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடிபணிந்த சித்தனது கரமதில் விளையாடுகின்றோம், சரீரமதில் உள் புகுந்து உரையாடல் ஆடுகின்றோம். சிவமாடல் ஆடுகின்றான். அவன் நெற்றி பொட்டிலிருந்து அந்நெற்றி பொட்டின் அற்புத திருக்கண்ணை காண்போனது சுழுமுனையில் அகத்தியன் நடனமிடுவோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை இச்சபைதனிலே ஊர்ஜிதமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு போல் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எக்கணங்களும் நாடி தேடி வந்து அமர்ந்து தவம் காண முண்டி அடித்து தலம் கேட்கும் சபைதனிலே தலம் பெற்ற சீடர்களே தவம் இருக்க. ஓம் அகதீசாய. தலம் பெற்ற சீடர்களே தவம் இருக்க அத்தலத்தினை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தலந்தனை எவருக்கும் கொடாது தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அத்தலந்தனை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அதுதான் சரணாகதி, அதுதான் உண்மை நிலை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஒரு சபையை உயர் ஆசானை உன்னத ஆசானை ஏற்றுக் கொண்டவன் அவன் பிரபஞ்சத்தின் ஆசான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. பிரபஞ்சம் மண்டியிடும், பிரபஞ்சம் அவனுக்குள் இருந்து முக்காலத்தை உணரும் நிலை அல்ல முக்காலத்தை நிகழ்த்தும் நிலையை தாரை வார்ப்போம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. முக்காலும் உணர்ந்தவன் முனிவன் அல்ல, முக்காலத்தையும் நகர்த்தி செல்பவன் முனிவன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அம்முனிவனது கும்பமுனியின் ஆற்றல் பெற்ற அருள் நிறை கொண்ட சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலை உணர்ந்தவன் ஆற்றல் தனை அவன் அருட்கரத்தின் மூலமாக பெறும் சீடர்களே சிவமாய் வாழுங்கள், சிவமாய் மாறுங்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பெறுவது மறுபடியும் உரைக்கின்றோம். எளிது எளிது மிக எளிது, ஆனால் அரிது மனிதனாய் மாறும் வரை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.
அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. பிறந்து விட்டாய், மனிதன் என்பதை உணர்வது அரிது. உணர்ந்து விட்டால் சிவமாய் மாறுவது எளிது. எம் சபையில் இருந்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எம் சபை என்று உரைக்கின்றோமே, ஒன்று உரைக்கின்றோம். அகத்தியன் அமர்ந்த சபையெல்லாம் எம் சபைதான். ஆனால் அமர்ந்த அகத்தியனை அகல விடாது, தளர விடாது, தாழ விடாது, செல்ல விடாது. இருக அவன் தாழ்தனை பிடித்த சபைதானடா எம் சபை என்று உரைக்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அச்சபைதான் அகத்திய சிவமகா வாழை சித்த சபை. அச்சபைதான் அகத்திய சிவமகா வாழை சித்த சபை. சபை உணர்ந்தோன் சபைக்குள் இருக்கின்றான். சபை உணர்ந்தோன் சபையாய் இருக்கின்றான். சபைக்குள் இருக்கின்றான். சித்தனுக்குள் இருக்கின்றான். சித்தனாய் மாறி அவனுக்குள் இருக்கின்றான். இவன் தவம் காண்கின்ற பொழுது எவரெவர்களை எல்லாம் ஊர்ஜித உண்மை நிலையில் காண்கின்றானோ அவனெல்லாம் சிவமகா வாழை சித்தனே என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை பெரும் நிலையை பெரும் நிலையாய் அடைய தேடி வாருங்கள், நாடி வாருங்கள். உண்மை சிவநிலை அடைய இச்சபை நோக்கி என்று அகத்தியன் யாம் இவன் விடுத்த அறைகூவலை ஆற்றல் கொண்ட சிவ அறைகூவலாய் விடுத்து அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் யாவருக்கும் அருளாற்றல் கொண்ட ஏகாதசி பெருநாள் ஆசிகளை என்றுரைத்து மகிழ்வோடு அமர்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகத்திய பெருமான் உரை வந்த நிலை இது என்ன நிலை? மனுஷங்க உரையாற்ற முடியுமா இந்த நிலையில்? எதுக்குன்னா பறை சாற்றுறோம். நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா இடங்களுக்கு. சபையை எடுத்து போடக்கூடிய அற்புதமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சித்தர்கள் தேவர்கள்லாம் நமக்கு துணை நின்று அவங்க அனுகிரகம் கொடுக்காங்க, சவால் விடுதாங்க, கூப்பிடுதாங்க. எல்லா விஷயங்களையும் களி மாறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த களி நிலையை மாறி மாறி சொல்லியாச்சு. அது ஒரு கீழ்நிலை, அது ஒரு கடை நிலை அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த உரை வீச்சு அந்த நிலைகளையெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய உரை வீச்சா பரவி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இதை பார்த்தாச்சும் திருந்தி மனுஷங்க இறைவன் இருக்கான், இறைவன் பேசுதாரு, சித்தர்கள் இருக்காங்க, சித்தர்கள் ஆட்சி நடக்கு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு உயர் வழியில் பயணப்படுங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சொல்லதுக்கு. எத்தனையோ பேர் இங்கே ஃபோன் மூலியமாக பேசுகிறாங்க. பேசி அவங்களுக்குள்ள ஆதங்க நிலைகளை வெளிப்படுத்தாங்க. திருப்பி உண்மையை சொன்னோன்னே சபையோட சீடர்களாக ஆயிடுதாங்க. வெளி தேசங்களில் இருந்து பேசுகிறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சீற்றம் வருது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கு, அவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்கு, அநியாயங்கள் நடக்கு, அக்குரவங்கள் நடக்கு, இப்போ பசி பிட்னியால் இவ்வளோங்கள்லாம் நடக்கு அப்படின்னா இறை சூட்சமத்தை உணராதவங்க அவங்க. நன்மையும் தீமையும் நடக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறது அப்போ தான் பிரபஞ்சம் இயங்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் தீமைகளே அதிகமாகும் போது தான் அதை அழிக்கிறதுக்கு இறைவன் அவதாரம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற நிலையது. அதை தடுத்தாட்கொண்டு தர்ம யுகத்தை அற்புதமாக தக்க வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு வரத அற்புதமான சபை தான் இச்சபைன்னு சொன்ன பிறகு அவங்க சபைக்கிட்டு சரணடைஞ்சிருந்தாங்க. உயர் சூட்சமத்தையே அதுக்கு பிறகு தான் புரியுதாங்க. நீ மாறு, முதல்ல நீ மாறு. நீ எத்தனை பேருக்கு புண்ணியம் செஞ்ச, என்ன மாற்றிருக்க, நீ உன்னை சுற்றி நீ என்ன மாற்றிருக்க. சொல்லிக்கிட்டே அலைஞ்சான்னா செய்யணும்ல. யாராச்சும் ஒரு ஆள் பூனைக்கு மணி யாராச்சும் கட்டணும்ல. பூனைக்கு மணி கட்டிடலான்னு எலியெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டுன்னு சொல்லுவாங்க. பூனை வரையில் மணி சத்தம் கேட்கும். அது பழைய கதை தான், இருந்தாலும் புதுசாக சொல்லுவோம். திடீர்னு பிடிச்சி சாப்பிட்டு போயிடுது. பூனைக்கு மணி கட்டிட்டான்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வரையில். பழைய கதை, பழையாத கதை, பல கிராமங்களில் எல்லார் இல்லங்கள்லையும் சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் எலியெல்லாம் அப்போ மீட்டிங் போடுது. ஆனால் பூனைகிட்ட போய் மணி கட்டது யார் அப்படிங்கிற எல்லாம் ஒழிஞ்சிக்கிடுது. யாராச்சும் ஒரு ஆள் கெட்டிக்கிட்டு இருந்தால் அதனால் களி என்னும் பூனைக்கு மணி கட்டத சபை தான் இந்த சபை. எல்லாத்துக்கும் அது கூக்குரல் இட்டு சித்தர்கள் தேவர்கள்லாம் துணையாக இருக்கிறதுனால பூனையாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் புளியை பிடிச்சி கூட மணியை கட்டிடும் இந்த சபை அப்படின்னு சொல்லி களியை பிடிச்சி மணி கட்ட போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி
களி வருது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, அது இப்படிலாம் வரும், இப்படிலாம் வரும், ஆசையாக வரும், குரோதமாக வரும், அது வந்து பேராசையாக வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சு எல்லாத்தையோட இருங்க, களி இருந்துக்கோங்க. புலி வாழத இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு புளியை பிடிச்சி கட்டி போட்டுருவோம் அப்படிங்கிற விஷயந்தான். புலி வாழத இடம் காட்டுக்குள்ளே இருந்துட்டு புளியை பிடிச்சி கட்டி போட்டோன்னா அப்புறம் புலி எங்கே போய் மனுஷனை பிடிச்சி சாப்பிடும். அந்த விஷயத்தை தான் அங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாடம் படிக்க வாங்க, நாங்கள் ரெடி நீங்கள் ரெடினா வாங்க அப்படின்ட்டு, நாங்கள் ரெடி நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு கூப்பிடுற இடமா இது இருக்குது. எல்லோரும் வந்து அந்த விஷயத்துக்குள்ளே கலந்துக்கோங்க. இன்னைக்கு காமேஸ்வரம் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். சபைக்கு வந்தது, சபையோட ஒரே நாளில் சபையோட சீடராக எப்படி ஆணைய அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். அது பிறகு அகத்திய பெருமான்ட்ட இது ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அகத்திய பெருமான்ட்ட அதுக்கு பிறகு ஞான மொழி கேட்போம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்திர திருவடியில் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை போற்றி போற்றி. நான் வந்து திருச்சி சத்சங்கத்துக்கு வந்தேன். நம்ம ஜனார்தனன் ஐயா தான் என்னைய கூப்பிட்டு வந்தாருங்க. ரொம்ப நாளாக வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். நான் என்னோடய நேரமோ என்னவோ தெரியல, தட்டி போச்சு. சரி, இவ்வளோ நேரம் கூப்பிட்றாரு, ஒரு தடவை தான் போய் பார்ப்போம் என்னன்றது அப்படிங்கிறதுக்காக தான் நான் திருச்சி சத்சங்கத்துக்கு வந்தேன். அங்கே வந்து அந்த 2 நாள் சத்சங்கம் நடத்திட்டு அந்த உரையெல்லாம் கேட்டு, சரி பிரபஞ்சத்துலேருந்து நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அப்போ இந்த சபை வந்து பிரபஞ்சத்துக்கு செய்யணும்னு சொல்லுது, இது சரியான இது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இறைன்னு சொல்கிறாங்களே, அப்போ இறை வந்து இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, அப்படி தான் நம்ம நம்பணும் போல், வேறு வழி இல்லை. வேறு என்ன, நம்ம பார்த்ததில்லை, நம்ம பார்த்தது கிடையாது, உணர்ந்தது கிடையாது. சரி, சொல்கிறது தான் நம்பிட்டு தான் இருக்கணும் போல், இதுதான் சரி ஓகே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அந்த சத்சங்கம் முடிஞ்சு வீட்டில் போய் படுத்துக்கிட்டு என்னை அறியாமலே நான் ஓம் அகதீஷாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு காட்சி கிடச்சிச்சிங்க. சிவமா வாழை சித்தர் அவரே வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு. அவர் அப்படியே பார்க்குறேன், அவர் நெற்றிக்கண் திறக்குது. நெற்றிக்கண் திறந்தோன்னா ஐயோ இன்னைக்கு முடிஞ்சோம் போல், நெற்றிக்கண் திறஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அது உள்ளுக்குள்ளாரையே போயிட்டேன். போன உடனே அதை எப்படி என்னால் வார்த்தையால் விவரிக்கிறதுன்னு தெரில, அப்படி ஒரு ஆனந்தம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. ஃபுல்லாகவே எனக்கு அதே ஞாபகம் தான். சதா என்னையே அறியாமல் இப்போ வரைக்குமே நான் 3 மந்திரம் தான். இது எப்போவுமே மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. நான் தூங்கினாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்சாலும் முதல்ல இந்த 3 மந்திரத்தை சொல்லிவிட்டு திருநீர் பூசிட்டு தான் என்னோடய அந்த இதையே நான் வந்து இது பண்ணுவேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பயங்கர மாற்றங்கள். நான் என் கம்பெனி வச்சுருக்கேன் கரூரில். நான் நடத்திட்டு இருந்த வரைக்கும் கூட அந்த கம்பெனி அப்படி ஓடலை. இப்போ நான் கம்பெனியே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி கூட நிப்பாட்டிட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு ரெகுலராக கொடுத்துருந்த கம்பெனி நிப்பாட்டிட்டாங்க. சரி, என்னடா பண்ண போகிறோம் இறைவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 3 மந்திரத்தை சொன்னேன். உடனே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. உங்கள் கம்பெனியை நாங்கள் பார்த்தோம், போகிற வழியில் எங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வரைக்கும் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. என் கம்பெனி நான் பார்க்கல, சித்தர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கூட அப்படி ஓடலை. இப்போ நான் அவங்களா பார்த்து வேலை செய்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் பாட்டுக்கு இங்கே சபையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கேன். கம்பெனி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க அதிசயம் வேணும்? என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் அதிசயம்தான். என் பொண்ணுக்கு 2.5 வயசு தான் ஆகுது. அது பேசுகிறதெல்லாம் பார்த்தா 10 வயசு பொண்ணு பேசுகிற மாதிரி பேசுது. எல்லாமே அதிசயமாக தான் இருக்குது. எதையுமே நம்ப முடியலைங்க. பாலதிரிபுர சுந்தரி உள்ளே போயிட்டாங்க. அந்த எல்லா இல்லங்களையும் நடக்கு, உங்கள் இல்லங்களையும் அது நடக்கு. எல்லா இல்லங்களையும் சொல்லிட்டு வராங்க. அந்த சச்சங்கம் போட்டு வந்தோம், எல்லா இல்லங்களையும் பேசுகிறாங்க. ஜெகநாதன் வீட்டில் சச்சங்கம் போடையில் 10 நாள் அந்த பேசிக்கிட்டே இருக்குயா. அது பேசுறதை பார்த்தா பாலதிரிபுர சுந்தரி மாதிரியே பேசுது அப்படின்னு சொல்லுதாங்க. அதெல்லாம் வியப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் திடீர்னு வந்து அந்த விஷயங்கள் நிகழ்ந்திருக்கு. இறை பிரவேசம், கண்டிப்பாக சிவ பிரபஞ்ச மகா சபையோட பிரவேசம், அது நீங்கள் உணர்ந்திருக்கிய அந்த பேரானந்த நிலையை அகத்திய பெருமான் உங்களுக்கு விளக்குவார். இப்போ அதில் இருந்து இவர் இறைவன் இருக்காரு எல்லாம் சொல்லுதாங்க, நம்ம நம்பணும், நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இறைவனை உணர முடியாது இப்படி சொல்லுதவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இறைவன்கிற ஒரு ஆற்றல் இருக்குது நமக்கு தெரியலை, நம்ம இப்படியே நம்பிக்கிட வேண்டியதான் அப்படின்னு இருக்கிற நிலையில் திருச்சிக்கு ஒரு நாள் சச்சங்க நிகழ்வில் வந்து கலந்துருங்காரு. வீட்டில் போய் அவருக்குள்ளே ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள் வேலை பார்த்து அந்த 3 நாமங்களையும் சொல்லியிருக்காரு. அகத்திய பெருமான் நாமத்தை பிரதானமாக சொல்லி வரையில் அதுக்குள்ளே சிவமகா வாழை சித்தனோட நெற்றிக்கண் திறக்கதை பார்த்துருக்காரு. அதுக்குள்ளே இவர் உள்பிரயோகம், அது என்ன பிரவேசம் ஆகி அது என்னென்ன அதுக்கு முன்னே உயர் சூட்சமத்தை வந்து அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கிடுவோம். அதில் இருந்து இவர் சிவசபை தான், இவர்
மண்டையில் ஃபுல்லாக சித்த சபை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு எண்ணங்கள் வேறு போல் கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு கம்பெனியை வந்து வேற ஆள்னால் இவருக்கு வேண்டிய ஆட்கள் பார்க்க விட்டுட்டு இவர் இந்த பணியில் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கம்பெனி சித்தர்கள் ஃபுல்லாக போய் பார்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் அப்படி நடக்காத கம்பெனி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒழுங்காக வேலை பார்க்காதவங்க வேலை பார்த்துருக்காங்க. இவர் நண்பர்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கு. நண்பர்களை தான் பார்க்க சொல்லிவிட்டு இவர் அங்கிட்டு வேறு அது கம்பெனி சார்ந்த விஷயங்களில் அலைவார். இப்போ சித்த சபை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அலைதார். அதனால் சித்தர்கள் வந்து சபையை அந்த கம்பெனியை போய் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்த்தா அப்படி தான் பார்ப்பாங்கங்கிறது தெரியும். கணங்களையெல்லாம் ஏவி விட்டார் அகத்திய பெருமான் இங்கேருந்து. அங்கே அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏற்ற இறக்கங்களும் வருது நிலையில் அப்பவும் இறைவனை தான் நம்புதாங்க. அதனால் இயல்பாக நல்லா பக்குவப்பட்டு வந்துட்டாங்க. அதை ஏற்றம் இறக்கம் எல்லாமே வரும். ஆனால் அது சரியாயிரும் அப்படின்னு பிரபஞ்சத்தோட வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பிரபஞ்சமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. கொடுக்கறத பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் இவர் ஊடுருவி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் பிரபஞ்சம் இவரை பார்த்துக்கிறது, கம்பெனியை பார்த்துக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கு, ஆனந்தத்தை கொடுக்கு. அந்த சின்ன பிள்ளை ஒத்தையில் தான் இருந்த நிலையிலையும் அது அவங்க வீட்டமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில். அந்த குழந்தை இவங்க அம்மாவோட இருந்து அது நம்ம போன அமைதியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஃபுல்லாக ஒரே ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்கு. அற்புத கூத்தாடுது. சிவசித்த வாழை தேவியாக அது உலாகி வருதுன்னு புரியுது எங்களுக்கு. அகத்திய பெருமான்ட்டையும் அது உயர் சூட்சமத்தை அவர் திருவாயிலையும் இருந்து கேட்டுக்கிடுவோம். டீ குடிச்சிட்டு கேட்டுக்கிடுமா? அதே மாதிரிங்க, எனக்கு பணமே இருக்காதுங்க. திடீர்னு என்னடா இறைவா இந்த ஒரு தேவை இருக்கே, பணம் இல்லையே அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் நம்பவே முடியாது. உடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் எனக்கு பணம் வரும். என்னோடய தேவைகளை நான் நினச்சாலே போதுங்கய்யா, பூர்த்தி அடையுதுங்கய்யா. அதுக்கு கண்டிப்பாக காரணம் நீங்கள் தாங்கய்யா. நான் சபை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், இவர் சபைக்கு அரும்பாடு பட்டு பாராரு. அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் செய்யதவங்களை. சபைக்கு பாட்டு எழுதும் பொறுப்பை இவர் சபைக்கு இப்போ என்ன இதில் வரதை ராயல்ட்டி கேட்காங்க. எந்த பாட்டையும் போட்டால் கோபிச்சிக்கு அதுக்கு இதுக்குன்னு நாங்கள்லாம் அது நினைப்பு இருந்தது. சபை இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய்கிட்டோம், அதை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக அகத்திய பெருமான் அவர்கிட்ட உணர்த்திட்டார். அவர் அந்த வேலையில் முழுசும் இறங்கி இப்போ ஒரு 7-8 பாட்டுகள் அது என்ன ரெடி ஆயிடுச்சு, எழுதி முடித்தாச்சு. பாடகர்களையும் தேர்வு செய்யும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தேர்வு செஞ்சு அதை பெருசாக செய்யணும்னு நினைக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா இடத்துக்கும் தெரியணும். அதை ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு ஊடகவாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த பாடல்களை வெளியிடக்கூடிய அது பிரதான நகரமாக தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் வச்சு இதை நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓம் அகதீஷாய நமக அந்த பாட்டோட பாட்டாக சபையை இயல்பில் சித்தர்கள் தேவர்கள் பிரளியப்படுத்திக்கிட்டாலும் இது அவங்க நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சேனலை ஆரம்பிக்க சொன்னாங்க. சித்தர்கள் தான் சேனலை அவங்க அனுமதியோடு தான் ஆரம்பித்தோம். அகத்திய பெருமானோட அனுமதியோடு இவர் அந்த உயர் சூட்சமாக அந்த நினைவுக்குள்ளே போனதும் சபையோட ஆற்றல் தான் அப்படின்லாம் சொல்லுதார் அவர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அது பெரிய விஷயம். அவர் சபையில் சபையோட இலக்கணம் ஃபுல்லாக அவருக்கு தெரியும், வழிமுறைகள்லாம் தெரியும், சபையோட சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் உயர்வாக புரிஞ்சிருக்காரு. சபைக்கு பணியாற்றதான் எனக்குள்ள விஷயம். மற்றபடி எதிர்பார்ப்பு நிலைகள் பிரபஞ்சத்திலிருந்து நான் எதை எதிர்பார்க்கலை. பிரபஞ்சத்துக்கு நான் பணியாற்றணும். இறைவனே பணியாற்றக்கூடிய இடத்துல என் பணி இருக்கணும். அவங்க கொடுத்த பிச்சையினால தான் அந்த உயர்வாக உணர்ந்துக்கிட்டாங்க. உடனே எத்தனையோ நிலைகளில் இருந்து எவ்வளோ கஷ்ட நிஷ்டங்கள்லாம் பட்ட ஆள் தான் அவர். இருந்தாலும் வந்தவுடனே அந்த ஒரு நொடி பொழுதில் இறைவனை உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு. அதுக்காண்டி தான் அவரை சொன்னது. அதனால தான் இங்கே சொன்னாங்கள்ல, ஒரு வருஷம் இல்லை ஒரு நாள்லன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் சபையோட நிகழ்வு எப்பவும் சொல்லப்படுற வாக்கியங்கள் அது மாதிரி ஒரு நொடி பொழுதில் அவர் சபை அந்த உள்ளுக்குள்ளே அந்த நிலை போனதுனால உணர்ந்து இப்போ அரும்பாடு பட்டுக்கிட்டு வராரு சபைக்கு. எங்களுக்கு தெரியுது. நான் கூட மறந்துடுறேன், பாடல் அனுப்புனான்னா அதை
அதை ஆய்வு பண்ணி அதை என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்து அனுப்புறதுக்கு நான் மறந்து போயிருந்தேன். அவர் நைட்டும் பகலும் 11 மணிக்கு அனுப்பிச்சி விடுதாரு. ஆனால் நான் அதை பார்த்து சொல்லாட்டாலும் கூட வருத்தப்பட மாட்டேங்காரு. உங்களுக்கு வேலை இருக்கும் ஐயா, திருப்பி வந்து முயற்சி பண்ணி அதுக்கு பிறகு நான் எடுத்து கொடுக்கத அதை ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சுதந்திரமாக விட்டாச்சு பாட்டு எழுதுறவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நூல் போயிடுச்சு, ஆதி கைலாய சிவசூட்சம் நூல். அப்படி சபையில் சொல்லி கொடுத்த மாதிரி எழுதுதாங்க. இங்கே உள்ள வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தாங்க. யூடியூப் சேனலில் மூலியமாக பார்த்துருக்காங்க. இவங்க அனுப்பி வைக்கிற ஆசிகள் 1-2 சின்ன திருத்தங்கள் கூட, சின்ன திருத்தம் மட்டும்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அது இயல்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் அந்த பாடல்கள். அது நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதுலேயும் உங்கள் சார்பாகவும் அகத்திய பெருமான்ட்ட ஆசி கேட்டுரும். கண்டிப்பாக. ஓம் அகதி ஆசி கொடுக்கதே அவர் தான். கண்டிப்பாக. பாட்டு எழுதுறதுக்கு திருப்பியும் அவனு இயல்பில் கேட்டுக்கிறோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. உயர் உன்னத இறை மகா சபை இதுவென்று ஏற்று நின்று பறைசாற்று நிலை சாதன நிலைகளில் அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் இணைந்து வழங்கிய அற்புதமான ஆசி நிலைமொழிகளை கேட்டு திருக்கைலாயமதிலிருந்து இடம்பெயர்ந்து அற்புதമായ அருள் திருமண கோலம் கண்ட தென்பொதிகை மலைத்தொடரின் வடதொடர் அடிவாரத்திலே ஏற்றம் கொண்ட ஒரு சீடனாய் சித்தனை நாடி சிவசபையை நாடி வந்து நின்று அற்புதமாக அவன் படிப்படியாய் சிவசபையினுடைய அற்புத ஆற்றலையும் அனுக்கிரகத்தையும் சிவமகா வாழை சித்தனையும் அகத்திய சபையினுடைய அருள்நிறை உயர் உபதேச நிலைகளையெல்லாம் கேட்டு அறிந்து மகிழ்ந்து நற்சீடனாய் ஒரு கிளை சபை கண்டு அக்கிளை சபையினுடைய தலைநிலை கொண்டவனாய் அமர்ந்து அங்கும் சிவ சற்சங்கம நிகழ்வுகள் கண்டு ஏற்றமுற சீடர்களை சிவசபை நாடி அருள் திருமுருக சேனை படை வீரர்களாய் சேர்க்கின்ற பணிதனிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆற்றிய ஒரு பணியின் நல் நிலை கொண்ட ஒரு சீடனாய் அவனாற்றிய திருப்பணி, அவனாற்றிய நற்பணி, சிவப்பணி, பிரபஞ்ச மகாசபை பணி, யுகமாற்ற நிகழ்வு பணி, சிவமகா வாழை சித்த பணி, அப்பணி ஆற்றிய அவன் கண்ட அருள் நிலை நண்பனாக சிவமகா வாழை சித்தனை கண்ட நொடியில் சீடனாய் மாறிய சீடனே வாழ்த்துகின்றோம். உண்மையும் கிளை சபை தலைநிலை கொண்டவன். ஓம் அகதீஷாய நமக. அருள்நிலையாய் யாம் கண்ட தலைநிலை கிளை சபையின் அற்புத ஆற்றல் கொண்ட சிவ சற்சங்கம நிகழ்வுதனிலே சித்தன் உரை கேட்டு அகமகிழ்வோடு தான் சயன காலத்தில் அமர்கின்ற பொழுது உரைத்த உரை 3 வார்த்தை 3 நாமம். அம்மூன்று நாமம் போதும் சீடர்களே. இவன் திருவாயிலிருந்து வருகின்ற 3 நாமம் போதும் பிரபஞ்சத்தை ஆள்வதற்கென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி என்னும் 3 நாமம் தன்னை சரண் நிலையோடு உணர் நிலையோடு உயர் நிலையில் முழு நிலையில் முதல் நிலையில் உரைக்கின்ற ஒவ்வொருவனுக்குள்ளும் நெற்றிக்கண் புகும் என்று உரைக்கின்றோம். அவ்வாற்றலை பெற்று அவ் அருள்நிலை கொண்ட காட்சிதனை பெற்று இவன் நெற்றி கண்ணுக்குள் புகுந்தவன் அங்குதான் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம். அவன்தான் சபை, அவன்தான் நூல், அவன்தான் அகத்தியன், அவன்தான் சிவம், அவன்தான் பிரபஞ்சம் என்று நினைப்போனெல்லாம் அவன் நெற்றி சுழுமுனையில் அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாற்றல் தன்னை பெற்ற சீடனே உமை பெற்றதற்கு அகத்தியன் ஆனந்தம் அடைகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உமை வழங்கியவனை பெற்றதற்கும் யாம் அகத்தியன் ஆனந்தம் அடைகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சபை என்பது என்ன? சபை என்பது மானிடர்கள் அமர்ந்து நடாத்துகின்ற சபையல்ல என்று சித்தன் உரைத்தான். இன்று அதிகாலை தவநிலைக்கு அனுமதி வினவுகின்ற பொழுது உண்மை நிதர்சனம். சிவம் நடத்தும் சபைதனிலே அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் சிவமாய் நடமிடுகின்ற பொழுது ஒவ்வொருவனும் அவனவனுக்குள் ஆசான், சபைக்கும் ஆசான் என்று அகத்தியன் வாழ்த்துகிறான். ஓம் அகதீஷாய நமக. நிகழ்த்துவது தங்களால் கலியுகமதிலே அகத்தியன் அமர்ந்து கலியுகத்தின் சீடர்களை வைத்து சித்தர்களை வைத்து யுகமாற்ற நிகழ்வு நிகழ்த்தி காட்டுவேன் என்று சவால் விடுத்துத்தான் அகத்தியன் சபையில் அமர்ந்திருக்கின்றோம். சிவத்திடம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை வெற்றி பெற்றாகிவிட்டது என்றோ என்று உரைக்கின்றோம். யாம் எம் முதல் தலைநிலை கிளைச்சபை அமைந்த கணம் அம்முயற்சி வெற்றி கண்டது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. இனி ஒவ்வொரு கிளை நிலையும் விருட்ச நிலையாய் வளர்ந்து நிற்கும்.
காண்போர் கேட்போன், செவிமடுக்க கேட்போன் இவன் உரைத்தவாறு இது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையிலிருந்து வெளிச்செல்ல இயலாது. அவன் சென்றாலும், அவனுடைய ஆன்மா சென்றாலும் நிச்சயமாக ஓர் நாள் இறை சபைக்குள், இறை சூட்சம நூலுக்குள், இறை சித்தனுக்குள் அமர்ந்துதான் ஆக வேண்டும், எங்கு அமர்ந்த பொழுதும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உண்மையை உண்மையாய் உரைக்கும் சபை. இச்சபையை ஏற்றுக்கொண்டவனுக்குள் இறை அமர்ந்து உரையாடுவான். அதற்கு இவனுக்குள் இருந்த ஆற்றல், இவன் நடத்தி வருகின்ற அவன் நிறுவனம், அதை நடத்துவது யார்? சிவம் நடத்துகின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீர் சரண் அடைகின்ற பொழுது யாம் உரைத்தவாறு சிவம் உமக்குள் சரணடைகின்றான், அத்துணை பணிகளையும் ஆற்றுகின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன்னை தாரை வார்க்க வேண்டும். இவ் ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. தாரை வார்ப்பது என்பது முழுமையாய் முழு நிலையில் தாரை வார்க்க வேண்டும். பிரபஞ்சத்திற்கு சந்நியாசம் கொல்ல வேண்டும் என்று உரைக்கவில்லை அகத்தியன். இறுக பிடித்து விடு சிவமகா வாழை சித்தனின் திருக்கால்களை, உமது ஆசானின் திருக்கால்களை வேற்று மாற்று நிலையில்லாது தன் சிந்தைக்குள் அத்தகைய வேற்று எண்ணம் இல்லாது இறுக பற்று பவனை சிவமகா வாழை சித்தன் இறுக பற்றி இருக்கின்றான், பற்றி கொண்டிருக்கின்றான், பற்றுவான் என்பதற்கு எம் சீடர்கள் எல்லாம் சான்றென்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை நோக்கிய பயணமதிலே வெற்றிதனை நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் சீடர்களே வாழ்த்துகின்றோம். உம்மை பிரத்யேக நிலை கொண்ட வாழ்த்துக்களை ஏகாதசி பெருநாள் ஆசிகளை வழங்கி அற்புதமாக வளம் வரும் சபைதனில் இடவளமாய் வளம் வரும் சிவமகா வாழை சித்தனை இடமும் வளமுமாய் வளம் வந்து அவனே பிரபஞ்சம் என்று ஏற்று நிற்கும் சீடர்களே அகத்தியன் வாழ்த்தி. ஓம் அகதீசாய நமக. அதாவது சபையோட நிலையை ஊர்ஜிதமாக பறைசாற்று நிலைகளில் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காட்சி பொறியாக வைக்கணும், பொருளாக வைக்கணும்னு இல்லாது ஒரு சாட்சி பொருளாக தேவைப்படுது. எத்தனையோ நிலைகளில் எல்லாருக்கும் இறைவனே சாட்சியாக இருந்து சில நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்காரு. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று அம்மன சாட்சியின் வடிவாய் வருகின்ற சீடர்களே சாட்சி என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒன்றுமில்லா நிலைதனில் சாட்சியாய் நிற்கின்றானே, எப்பலனையும் எதிர்பாராது சாட்சியாய் நிற்கின்றானே, அது எம் மனசாட்சி, அது அம்மன சாட்சி என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் சபைதானடா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஓம் ஒன்றும் இல்லை சிவனே என்றிரு, சிவன் உனக்குள் இருப்பான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர். ஓம் அகதீசாய நமக. நீங்க சொல்ல போறீங்களா?